சபாஷ். உன் பெயர் என்ன? அலாவுதீன் ஷான்ஷா. நாளை சபையில் சந்திப்போம். யார் அங்கே? அலாவுதீனை பாதுகாப்போடு அழைத்துச் செல்லுங்கள். இளவரசி ரோஷினியை நான் அழைத்ததாக சொல். பாப்பா. வா மகளே. சாம் தேசத்து இளவரசியின் கணவர் பதுலுல் ஜமால். அங்கு இளவரசி சுகுர்மான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடு. மீர் காசிம், நம் நாட்டில் கொள்ளைக்காரர்கள் அட்டகாசம் துவங்கியுள்ளது. சேனாதிபதியான நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? வேதனைப்படுகிறேன் ஷாஹின்ஷா. இந்த சம்பவம் பற்றி விசாரிக்கிறேன். வேதனைப்படும் தளபதி நமக்கு தேவையில்லை. நாட்டு மக்களுக்கு தீங்கு செய்யும் கயவர்களை நடுத்தருவில் நிறுத்தி கைகால்களை வெட்டி பாடம் கற்பிக்கும் தளபதிதான் நமக்கு தேவை. முகமது ஹுசேன், தீமைகளை எதிர்த்து போராட துணிவுமிக்க இளைஞர்கள் இந்த பாக்தாத்தில் யாருமே இல்லையா? ஏன் இல்லை? நான் இருக்கிறேன் ஷாஹன்ஷா. ஷாஹின்ஷா, இந்த நாட்டின் சிம்மாசனத்தை பாதுகாக்க பல யுத்தங்களில் தன் உயிரையே பணைய வைத்து போராடியவன் தான் என் மகன் கமருதீன். மீர் காசிம், ஷாஹின்ஷா, இன்று முதல் நீங்கள் தளபதி பொறுப்பில் இருந்து விலக்கப்படுகிறீர்கள். இனிமேல் இந்த நாட்டின் கஜானாவுக்கு பொறுப்பு அதிகாரியாக இருந்து வாருங்கள். ஷாஹின்ஷா, தங்கள் உத்தரவு. கமர்தீன், பிரதம மந்திரியின் மகனான கமர்தீனை நம் நாட்டு தளபதியாக நியமிக்கிறேன். இந்த பாக்தாத் மண்ணில் ஏதாவது அக்கிரமம் நடந்தால் அதற்கு எதிராக இந்த வாள் பயன்படட்டும். தங்கள் உத்தரவை என் உயிரையும் கொடுத்து நிறைவேற்றே ஷாஹன்ஷா. கமர்தீன்! 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 நமது விருந்தாளியாக வந்திருந்த சாம் தேசத்து இளவரசியையும் அவரது கணவரின் உயிரையும் காப்பாற்றிய அலாவுதீனை இந்த நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. அலாவுதீன், அலாவுதீன், உனது வீரம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக விளங்க இந்த ரத்னங்களையும் தீனார்களையும் உனக்கு பரிசாக அளிக்கிறேன். அம்மா, ஐயோ அம்மா, அமீர், அம்மாவுக்கு என்னாச்சு? ஆரம்பனா, உன் தாயார் விளக்கை தேய்த்ததும் நான் பிரத்யட்சமானேன். என்னை பார்த்து பயந்து மூர்ச்சியாகி விழுந்து விட்டார்கள். பாவம்.
உனக்கு அறிவு இருக்கா? ஏற்கனவே அவங்களுக்கு பயந்த சுபாவம். ஐயோ, தண்ணி வேற இல்ல இந்த அறையில. தண்ணிங்க. நீ போ அந்த பக்கம் போ. அம்மா 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 அம்மா. அலாவுதீன், பயப்படாதீங்கம்மா. இது அமீர், என்னோட சிநேகித பூதம். நம்மள ஒண்ணும் செய்யாது. கண்டவங்க கூட சேர்ந்து சுத்தினேன்னு கவலைப்பட்டேன். இப்போ பூரம் பிசாசுங்க கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சுட்டியா? இந்த விளக்கை ஏற்றி என்னை வரவழைத்தால் நீங்கள் என்னிடம் ஏதாவது கேட்டே தீர வேண்டும், நான் கொடுத்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் என் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். என்னிடம் ஏதாவது கேளுங்கள். சரி சரி, நீ அழாத. அம்மா ஏதாவது கேளுமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், முதல்ல அதை போ சொல்லு. நீ சரி, பாவம் ஏதாவது கேளுமா. இந்த தலை வெடிச்சா என்ன கதை அவன் யோசிச்சு பாரு. கேளுமா. முடிச்சுக்கிறதுக்கு நல்ல துணி கொண்டு சொல்லு. நல்ல துணி கொண்டா. தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல புதந்தா. அமீர், இந்த வீட்டை ஒரு நல்ல மாளிகையா மாத்தி கொடு. அலாவுதீன், உண்மையிலேயே உன் பூதம் அபூர்வ சக்தி படைச்சதுதான். இப்ப என்ன சொல்றீங்க? அலாவுதீன் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன் சொன்னீங்களே, இப்ப என்ன வேணும் கேளுங்க. மகனே, நீ இனிமேயும் பொறுப்பில்லாம இருந்தா நல்லா இருக்காது. பேசாம உன் வாப்பாவுடைய கடையை மீட்டி ஏதாவது வியாபாரம் செய். அவ்வளவுதானே? அலாவுதீன், இந்த பூதத்தை வச்சுக்கிட்டு ஒரே நிமிஷத்துல எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டா பாக்குறவங்க ஏதாவது சந்தேகப்படுவாங்க. அதனால நமக்கு ஆபத்தம் வரும். பின்ன எப்படி? ஒண்ணு செய், சாமநாட்டு இளவரசிய கொள்ளக்காரங்கள்ட்ட இருந்து நீ காப்பாத்தினதுக்கு ராஜா பரிசு கொடுத்தாரு இல்லையா, அந்த பணத்தை வச்சு கடையை ஆரம்பிச்சதா சொல்லு. அதே பணத்தை வச்சுதான் வீட்டையும் கட்டினதா சொல்லு. அப்ப சந்தேகம் வராது. சரிம்மா. இந்த அமீர் பத்திய ரகசியத்தை நீ யாருகிட்டயும் சொல்லாது. நான் சொல்லுவேனா? அது சரி, இப்ப பயம் போயிடுச்சா? நமக்கு உதவி செய்யறவங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அம்மா, நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கத்தான் இந்த அமீர் புதத்தை எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, நான் போய் ஜமீலாவையும் அபூபக்கரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்களும் இந்த வீட்டை பார்க்கட்டும். அமீர், நீ காணாம போயிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். கமருதீன் இங்கே? என்ன சேனாதிபதியாக நியமித்திருக்கார்கள். தெரியும். வேறு விஷயம்? என்னென்னமோ சொல்லத்தான் ஓடி வந்தேன். ஆனா இப்ப என்ன சொல்லுவது, எப்படி சொல்லுவதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். புரியவில்லை. இளவரசின் ஆணைக்கு என்றும் கட்டுப்பட்டு நடப்பவன் நான். நீங்கள் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டியது எனக்கல்ல, மன்னருக்குத்தான். இளவரசிக்கு நான் இது அன்பளிப்பாக தர விரும்புகிறேன். இந்த பாக்தாத் நாட்டை விட விலை மதிப்புடையதா உங்களுடைய இந்த அன்பளிப்பு? இல்லை என்று நான் நினைக்கிறேன். கமருதீன், நீங்கள் போகலாம். கமருதீன், இளவரசி சொன்னதை கேட்டீர்களா? இளவரசி தனியே இருந்து ஓய்வெடுக்கவும் உல்லாசமாக இருக்கவும் ஏற்படுத்தப்பட்ட மாளிகை இது. இந்த இடத்திற்கு அனாவசியமாக எந்த ஆண்களும் வர அனுமதி கிடையாது. ஓஹோ, அப்ப மௌலவி சாஹேப் நீங்க? கமருதீன், மௌலவி அந்நிய மனிதர் அல்ல. இவர் இந்த அரண்மனையின் ராஜகுரு. என்னையும் என் தந்தையையும் எழுத்தறிவித்து வளர்த்தவர்.
இவர் மீது இந்த ராஜ குடும்பத்திற்குள்ள நன்றியும் கடமையும் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. நீங்கள் போகலாம். உங்க ரொம்ப நாள் குறை தீர்ந்துருச்சு. பாப்பா எழுந்த கடிய மகன் மீட்டுட்டான். எப்படியோ என் மகன் ஒரு வழியா நல்ல ஆளாயிட்டான். அது போதும் எனக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா இப்படி கைராசி, அதாவது முதல்ல வியாபாரம் பண்ணுங்க. சரி, ஜெமீலோடைய வாப்பாவுக்கு உடுப்பு தைக்க துணி கொடு. அதானே எனக்கா வாங்கி தர போறீங்க? அலாவுதீன், எனக்கு என்ன தர போற? இந்த கடையில முதல்ல தைக்க போற உடுப்பு உனக்கு தான். ராஜாங்க அறிக்கை. இதனால் எல்லோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இளவரசி ரோசினி நாளை பௌர்ணமி நீராட உத்தியாவனம் வர இருக்கிறார். அந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் வீதிகளில் நடமாடக்கூடாது. மீறினால் சிரச்சேதம் செய்யப்படும். இது பாக்தாத் பேரரசின் ஆணை. இளவரசி பிடிக்கிறது ஊருக்கே தெரியணுமா? 2 ரூபா போட்டு சொல்றாங்களே. ஜுமாத் 16 அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ராஜாங்க முறைப்படி அரசுக்குமாரி குளிக்க போவாங்க. அன்னைக்கு யாரா பார்த்தாங்கன்னா தலையே வெட்டிடுவாங்க. ஐயே, வருஷத்துல ஒரு தரம் தான் இளவரசி குளிப்பாங்களா? அப்படி இல்ல, ஜுமாத் 16 நாள் ராஜகுமாரி பிறந்த நாள். அன்னைக்கு விசேஷ குளியல். அதனாலதான் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அதானே. ராஜகுமாரி குளிக்கிறதே ஆம்பளைங்க யாரா பார்த்தாங்கன்னா அவங்க அழகுல மயங்கிடுவாங்களாம். அதனாலதான். ராஜகுமாரி பார்த்ததுமே மயங்க வைக்கிறாள் அழகிய. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.